ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டரோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒன்லி வந்து ரீடிங் மட்டுமே நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகே. ஏன்னா வந்து சம்டைம் உங்களுக்கு வீடியோ வராமல் இருக்கலாம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருப்பேன் சம்டைம். என்ன அப்படின்னா நான் வெறும் வீடியோ மட்டும் பண்ணுறது கிடையாது, ரீடிங் இருக்கும், ஹீலிங் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஓகே. ஸோ அதனால் சம்டைம் வீடியோ வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. பிஸியாக இருப்பேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Make promise, foundation, travel, confession, constant, reunion, death, obsession, marriage, loyalty, unconditional love, cash. So bottom of the deck, milestone. Page of Wands, World, Page of Swords, Seven of Wands, Two of Pentacles, Five of Wands, Five of Swords, King of Cups, Knight of Cups, Seven of Cups, Page of Cups, Ace of Wands. Okay. Bottom of the deck, King of Swords. Okay. இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து போஸ்டோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக ஸ்டேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஷோராக நமக்கு இது ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு போஸ்ட்ங்கிறது ஆல் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிச்ச சோஷியல் மீடியாலாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே. தென் அது மட்டும் இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் நேரில் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆனது விடையும் ஆன்லைனில் நீங்கள் அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க 1-2 வயசு ஏஜ் அதிகமான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ரிலேட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க அடிக்கடி ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். முன்னாடி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே.
ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம். எனக்கு எதிர ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர். மெச்சூரிட்டிலாம் ஓகே. ஆக்சுவலி இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர். அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை நம்பலாமா, ட்ரஸ்ட் பண்ணலாமா, இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரஸ்ட்டு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட கேரக்டர் இம்மெச்சூரிட்டி. ஆப்ஷன்ஸ் சொன்னது ஒரு பர்சனுக்கு மேபி இந்த பர்சன் டேட் பண்ணிட்டு ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, இவர் உங்களுக்கு ஒரு பிடி கொடுத்துட்டுல ஆக்சுவலி நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு. எந்த சுச்சுவேஷனில் ஒன்று விட மாட்டேன், எந்த சுச்சுவேஷன்லையும் லைஃப்பில் உங்க கூட வருவேன், உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு வேணும், நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு. பட் இவரோட ப்ராமிசஸ் வாய் வார்த்தை ஓகே, பட் ஆக்ஷன் சொல்லும்போது இவருக்கு இவரோட ஆக்ஷனில் உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, இவருக்கு ஒரு பக்கம் ஆப்ஷன்ஸும் உண்டு, அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இம்மெச்சூரிட்டி ப்ராப்பராக இல்லை. ஓகே, ஸோ இவர் அப்போ உங்களுக்கு இது ஒரு பர்சன் கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, நம்பலாமா, நம்பக்கூடாதா? ஏன்னா ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் எமோஷ்னலி கொஞ்சம் லோவாக இருக்கிற டைம்லேயோ, இல்லைங்க ஃபினான்ஷியலி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுற ஒரு டைம்லேயும் இவர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். ஓகே, இவங்க காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு எமோஷ்னலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதும், ஃபினான்ஷியல் ஒரு நீடு கிடச்சதும் மறுபடியும் உங்களை விட்டு ஓடி ஆகும். ஓகே, மறுபடியும் குறைச்சி நாள் கழிஞ்சு மறுபடியும் ஹலோ ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு உண்டே தவிர ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு மேரேஜில் கொண்டு போகணும் அந்த ஒரு தாட் இல்லை. ஏன்னா ஆக்சுவலி ஆள் சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், இம்மெச்சூரிட்டி ஆகும், விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஒரு ப்ளே பாய் நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, பட் சம்டைம் நம்ம வந்து சொல்லுவோம்ல, காலம் வந்து என்ன சொல்கிறது, காலம் ஒரு சுத்தமாக இம்மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனை நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி ஒரு ஆள் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஸ்டேபிளான ஒரு கேரக்டராக இருக்கலாம், கிரவுண்டடான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது இம்மெச்சூரிட்டி, ட்ரஸ்ட், நம்பலாமா நம்பக்கூடாத ஒரு ட்ரஸ்ட் இருக்கலாம். ஸோ காலம் இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இம்மெச்சூரிட்டி ஒரு கேரக்டர், ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோல் கனெக்ஷன். அப்போ விதி எப்படி முடிச்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, மேபி அது நம்மளோட தலையெழுத்தாக இருக்கலாம், இல்லைங்க கர்மாவாக இருக்கலாம், இல்லைங்க நம்ம அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா மேபி நீங்கள் இங்கே கிரவுண்டடாக இருக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கலாம், லாயலாக இருக்கலாம். பட் இவர் என்ன, இம்மெச்சூரிட்டி. ஓகே, எத்தனையோ வாட்டி நீங்கள் விட்டு 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 கொடுத்துக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிருக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிற டைமில் நீங்கள் ஒரு கோவப்பட்டிருக்கலாம், டென்ஷன் ஆகிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசியிருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. அதனால இந்த பர்சன் பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க நீங்களும் சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு பெயினும் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகணும்னு நினச்சி எனக்கு ஒரு வலியும் இல்லை, நீ லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது, நீ இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும், பயங்கர ஈவோல ஆட்டிடியூடில் நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ரிலேஷன்ஷிப் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இவரை பொறுத்த மட்டும் அப்படின்னா இவரை நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஓகே, அது ஸ்நேகம் உண்டான்னு கேட்டால் அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. பட் இவரை பொறுத்த மட்டும் எப்படின்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவரை பொறுத்த மட்டும் எப்போ நான் இப்படி தான் இருப்பேன், என்ன நீ தட்டி கேட்கக்கூடாது, எனக்கு நீ ரூல்ஸ் போடக்கூடாது, பட் நான் இப்படி தான் இருப்பேன், வருவேன் போவேன். பட் நான் இவரை பொறுத்தப்பட்டு நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஸோ அதனால் கரண்ட்லி வந்து இவர் உங்ககிட்ட பயங்கர ரூடாக நிற்கிறாங்க. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் ரிலேஷன்ஷிப்பை காட்டில் அவங்களுக்கு அவங்க ஈகோ தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க நினைக்கிறது நடக்கணும். ஸோ அதனால் கரண்ட்லி மேபி இவர் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பிடிச்சி உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, கரண்ட்லி வந்து ரிலேஷன்ஷிப் எனக்கு கஷ்டப்பட்டதுனால எனக்கு ஒரு பெயினும் இல்லை, ஒரு வலியும் இல்லை, நீ என் லைஃப்பில் இம்பார்ட்டனும் இல்லை, நீயா நானா பார்த்துக்கலாம், நீ என்னை தேடி வாரியா இல்லைங்க நான் உன்னை தேடி வரணும். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ கரண்ட்லி உங்களுக்கும் பயங்கர கோவம். ஓகே,
எத்தனையோ மேபி எனக்கு என்ன தோணுது அப்படி அந்த ஒரு பர்சனோட மெச்சூர்டான கேரக்டர் ஒரு டைமில் நீங்கள் லைக் பண்ணியிருக்கலாம், லவ் பண்ணியிருக்கலாம், ஓகே விட்டு பிடிச்சிருக்கலாம். சரி ஓகே சரியாயிடுவாங்க, நம்ம திருத்திக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம், இத்தனையும் நாட்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்தை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு சுத்தமாக சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர் நம்பி நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம வெயிட் பண்ணுறது, நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகி போயிடும் உங்களுக்கு ஒரு தாட்டு வந்துட்டு உண்டு. ஓகே கரண்ட்லி உங்களுக்கும் பயங்கர கோவம் உண்டு. ஏன்னா நீங்கள் இவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு உண்டு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு, எவ்வளோ போராடிட்டு உண்டு. பட் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடச்சிட்டு இல்லை. லாஸ்ட் சுச்சுவேஷனில் ஆள் அவங்களோட தப்பை ஒத்துக்காமல் ஆள் வந்து கண்ணீரோடாக இருக்காங்க. உங்களுக்கும் பயங்கர கோவம் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். உங்களுக்கு சம்டைம் ஒரு டவுட் வந்துருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணலாம், எப்படிலாம் நம்மக்கிட்ட பேசினான், எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணான், உண்மையாக ஸ்நேகம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டான். பட் கரண்ட்லி எப்படி இவன் வந்து ஒரு சொட்டு கூட ஸ்நேகம் இல்லாத மாதிரி இவனால் எப்படி நிற்க முடியுது, அப்போ இவன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசின வார்த்தைகள் பழகினதெல்லாம் பொய்யா உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு. ஏன்னா ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாகும். கரண்ட்லி இவன் எப்படி இவன் வந்து நேற்று வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி ஒரு சைல்டிஷ் மாதிரி ப்ளே பாய் மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இவன் எப்படி வந்து இருக்கிறான், எப்படி இவனால் இருக்க முடியுது, அந்த ஒரு தாட்டும் உங்களுக்கு உண்டு ஆக்சுவலி. ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம்னா கரண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் எண்டப் ஆகிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வரைக்கும் உங்கள் ஹார்ட்டில் அவங்களோட ஹார்ட்லேயும் நீங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே பட் எப்படி வேணாலும் ரிலேஷன்ஷிப் வெளியே இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எத்தனையோ தூரம் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும், நோ கார்டு சுச்சுவேஷனுக்கு இருந்தாலும், செப்பரேஷனுக்கு இருந்தாலும், பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருந்தாலும், அவங்கள நினச்சி நீங்களும் உங்களை நினச்சி அந்த ஒரு பர்சனும் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் எந்த ஒரு ஆப்ஷன்லையும் இந்த ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எஸ் உங்களுக்கு தோணலாம் ப்ளே பாய் தானே, இவர் டேட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டர் தானே, எஸ் நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் இவர் எமோஷ்னலி யார் கூட கனெக்டட் கிடையாது. ஓகே இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் வந்து அன்கண்டிஷனல் லவ், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும், டிவைன் லவ், ட்ரூ லவ் நம்ம சொல்லலாம். இவருக்கு உங்கள் கூட இருக்கிற அந்த க்ரஷ்ஷாக இருக்கட்டும், ஓகே உங்கள் கூட இருக்கிற அந்த செக்ஷுவல்ஸ் அந்த அடிக்ஷனாக இருக்கட்டும், இவருக்கு வேறு யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே கரண்ட்லி இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவர் இன்ன வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவருக்கு உங்கள் மாதிரி இது வரைக்கும் குறைச்சி கூட ஃபீலிங்ஸும் எமோஷனும் குறைஞ்சிட்டும் இல்லை. பட் ஆள் சைலண்டாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவர் நினைக்கிற ரீதிக்கு நீங்கள் போகணும். இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமான்னு கேட்டுக்கிட்டு, இவர் அப்பப்போ காசு கேட்பார், அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே போனீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஓகே ஸோ இப்படியே நம்ம விட்டுட்டா அப்படின்னா கடைசியில் இந்த பர்சனுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஓகே பட் முன்னாடி இந்த ஒரு பர்சன் நினைக்கிற டைம் வருவாங்க, நினைக்கிற டைம் போவாங்க, இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைம் நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க. ஸோ என்ன செஞ்சால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. ஓகே தென் அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு எண்டிங் வந்தது வந்து ஒரு நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுங்கிறது மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே பட் இவர் ஒரு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எப்பவும் அவங்க நினைக்கிற டைம் வரதும் போகிறதும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸ்டார்டிங் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பட் நவ் சுச்சுவேஷன் டோட்லி சேஞ்ச் ஆகிருக்குது. ஏன்னா நீங்களும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பிரேக்கப் மறுபடியும் இந்த ஒரு பர்சன் வந்து இவர் நினைக்கிற நேரம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷனில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆனதுனால இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு உண்டு. ஓகே ஏன்னா இப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கரண்ட்லி ஒரு பேலன்ஸில் என்னதான் இந்த ஒரு பர்சன் வெளியே ரூடாகவே இருந்தாலும், எனக்கு ஒரு மேலே ஸ்நேகம் இல்லைன்னு இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும், இந்த ஒரு உண்மையாக ஓப்பனாக சொல்ல போய் ஆக்சுவலாக இந்த ஒரு பர்சனால் நீங்கள் இல்லாமல் ஜீவிக்கவும் முடியல, அதே சேம் டைம் உங்களை நினைக்காமல் இருக்க முடியல. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களோட தாட்ஸில் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம், உங்களோட திங்கிங்ஸில் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே இறங்குற டைமாக இருக்கட்டும், தூங்குற டைமாக இருக்கட்டும், இவரோட மைண்டில் எனி டைம் உங்கள் தாட்ஸ் உண்டு. ஓகே நம்ம ஒருத்தவங்களை ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறோம் நம்ம சொல்லும்போது நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 25 மினிட்ஸாக அவங்க நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்கள் திங்கிங்கில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் கரண்ட்லி இவரோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை.
இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் ஆகும். ஹாப்பி இல்லைன்னா ஆக்சுவலி ஹாப்பி இல்லைனா இவர் உங்களுக்காக அழுறாரோ ஒப்பாரி வைக்கிறது அந்த மாதிரி நமக்கு சொல்ல தெரியல. பட் ஆளோட மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, அமைதி இல்லை. நமக்கு ஒரு விஷயம் நம்ம டீப்பாக ஆசைப்படுறோம். அப்போ அது நமக்கு அது கிடைக்கலன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், ஓவர் திங்கிங் பண்ணுவோம், டென்ஷனாக இருப்போம், பதட்டமாக இருப்போம், எல்லாருக்கிட்ட கோபத்தை காட்டுவோம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆளுக்கு அழிந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் இப்போதைக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸும் இல்லை, இவரால் திங்க் பண்ணாமல் இருக்கவும் முடியலை. இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் ஒரு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது, மனசில் ஆகுது. அப்போ ஒரு செப்பரேஷன் வந்தனால தான் இவருக்கு ஒரு சில விஷயங்கள் மனசில் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ஒரு செப்பரேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. என்னால் ஒன்று திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியலை. என்னால் இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு இப்போ ரீயூனியன் இந்த ஒரு பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் எப்படியா ரீகனெக்ட் ஆகணும், எப்படியாவது ஒரு ரீயூனியன் வேணும். பட் அது எப்படி நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணி நான் ரீயூனியனில் வருவேன்? தான் தோற்றும் போயிடக்கூடாது, தான் நினைக்கிற ரீதிக்கு காரியமும் நடக்கணும். ஆனால் ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். எப்படி நான் என்ன பண்ணுவேன், எப்படி ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகும், நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் நினச்சி ஆக்சுவலி ஆல் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரால் இது ஒரு நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு செப்பரேஷன் அவரால் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. ஓகே, பட் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்ணலாம். நீ உங்களால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுது அப்படின்னா, பட் இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியலை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேபி இந்த ஒரு பர்சன் நீங்கள் அமௌண்ட் அடிக்கடி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது மட்டும் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மொத்தத்தில் மைண்டு ஓகே இல்லைன்னு சொல்லும்போது கெரியர்லேயும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ கெரியர்லேயும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண சொல்லும்போது மணி பிளாக்கேஜ் அந்த இடத்துல வரும். சாரி ஃபீல் பண்ணுறாரு கரண்டி. ஏன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. நீங்கள் எப்போ காசு கேட்டாலும் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு கரண்டி இவர் இப்போ இவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு டைம் இவர் ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி அவள் இருந்தாங்க எனக்கு உடனே காசு வந்து ஹெல்ப் பண்ணிப்பாளே, என்னை பார்த்துப்பாளே, கேர் பண்ணிப்பாளே, நான் மிஸ் பண்ணிட்டேனே, எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தானே. இவருக்கு அது சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் என்னதான் செப்பரேஷன் ஆனாலும் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன உனக்கு பிடிக்கலாம், நீ இல்லாமல் என்னால் வாழ்ந்துக்க முன்னு இவர் காட்டினாலும் இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், அது குறைஞ்சிட்டே இல்லை தவிர அவருக்கு நாளுக்கு நாள் ஸ்நேகம் கூட்டிகிட்டே தான் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ஆள் வந்து நான் எப்படி ரியூனியன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் எப்படி பண்ணுவேன், எப்படி உங்களை வர வைக்கிறது, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாது, அப்படியே போயிடுவாளாம், இதெல்லாம் நினச்சி ஆள் ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 24/7 இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொரு விஷயம் இவர் ஆக்சுவலி இவருக்கு மேபி இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் இப்போ இருக்கிற தாட் என்ன அப்படின்னா, அவங்க கூட ஒரு ட்ராவல் போகணும். ஏன்னா சம்டைம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வருது அப்படின்னா 2 பேர் எங்கேயாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போய் மனசை விட்டு பேசி வச்சு நமக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இவருக்கு மைண்டில் தோணிருக்கலாம். ஓகே, ஆனால் ஆக்சுவலி சேசிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ செக் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே, பட் இதெல்லாம் இவரோட கரண்ட் எனர்ஜிஸ் தாட்ஸ் ஆகும். ஆக்சுவலி ஒன்று வெளியே போய் ஆல் ப்ராப்ளம் சொல்லி கிளியர் பண்ணால் என்ன, அந்த ஒரு தாட்டும் உண்டு. பட் அதான் நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா, நீங்கள் இவரை நினச்சிட்டு இருக்கிறீங்கனாலும் இவர் உங்களை செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் காலோ மெசேஜோ போட்டு அவ்வளோ சமாதானப்படுத்தலாமா, அவள் கால் எடுப்பாளா, இதெல்லாம் வந்து உங்களை ஆன்லைனில் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு செப்பரேஷன் வந்தனால தான் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துட்டு உங்களோட வேல்யூ எடுத்து மனசில் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டீப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன்ங்கிறது ரொம்ப மஸ்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செப்பரேஷனில் அவங்க இங்கே உண்மையாக லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷோர் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க, இங்கே இல்லைங்க வாழ முடியாது, அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட் இப்போ திங்க் பண்ணுற விஷயம்னால இவருக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ்ங்கிறது, ஒரு மன நிறைவுங்கிறது, ஒரு மன திருப்திங்கிறது உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இது ஒரு செப்பரேஷனில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்க. இவரோட மைண்டில் சேஞ்சிங் வந்துட்டு, இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. ஓகே, அது மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும். ஓகே, ஒரு தொடக்கம் வேணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு.
பட் கரண்ட்லி வந்து இதெல்லாம் இந்த போஸ்டோட கரண்ட் எனர்ஜிஸ் ஆகுது. போஸ்டருக்கு நிறைய விஷயம் இந்த ஒரு செப்பரேஷனில் ஃபீல் ஆகுது. என்ன விஷயம் ஃபீல் ஆகுது, நீயும் நானும் என்னதான் சண்டை போட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்தாலும் எத்தனையோ நம்ம நீயும் நானும் செய்கிறதுக்கு எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் தடங்களாக இருந்தாலும் நம்மளோட லவ்ங்கிறது ரொம்ப டீப் லவ். அது யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு லவ், யாராலும் பிரேக் பண்ண முடியாத ஒரு லவ். ஏன்னா நம்ம 2 பேருக்கு எத்தனையோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நான் உன்னோட திங்கில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், பட் நீயும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான்னு அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, இவருக்கு ஃபீல் ஆகுது எனக்கு இவ கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, டீப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இவ கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அவருக்கு இன்ட்யூஷன் மேபி கைட் ஆகலாம், இன்னலேருந்து அவருக்கு ஒரு வாய்ஸ் ஃபீல் ஆகலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருந்த அந்த அடிக்ஷனுங்கிறது இது வரைக்கும் அவருக்கு குறைஞ்சிட்டு இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்டிமேஷன் ஆகிருக்கலாம், செக்ஷுவலி ரொமான்ஸ்லி, அது இன்னும் வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் ஆப்ஷன்ஸில் வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இவர் லாயனான ஒரு போர்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷனையும் இவங்க திங்க் பண்ணுற மாதிரி நமக்கு இதில் ஃபீல் ஆகலை. ஏன்னா இவங்க உங்களோட தாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் யூனியனில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் வராது. ஆக்சுவலி நம்ம ஒரு பேஸ் ஆஃப் த மைண்டில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு மைண்டில் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்மளாம் மனசிலாக்கிக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னா செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் மைண்டு மட்டும் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த உலகத்தையே விலைக்கு வாங்க முடியாதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடச்சிடும். அதே அந்த மைண்டில் ஒரு அமைதி இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு லோ வைப்ரேஷன், ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஃபீல் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் எனக்கு பிடிக்கலை, நான் வரல, பயங்கர லேசியாக இருப்பீங்க. அப்போ கரண்ட் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரியூனியன் வேணும், ஒரு ரீஸ்டார்ட் ஆகணும், இவ்வளோ தாட்ஸ் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் பாசிட்டிவாகவே இருந்தாலும் இவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிற ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா மைண்டில் பீஸ் இல்லை. பல விஷயங்களை போட்டு மைண்டில் ஓவர் திங்கிங் பண்ணி டவுன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு போஸ்டர் கடந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கடல சேசிங் வர ஏதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். அப்போ இவன் ஹாப்பியாக தானே இருக்கா, நான் தானே கஷ்டப்படுறேன், மேபி இவன் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, இவரோட மைண்டில் ஒரு 1000 தாட் வந்து இவர் கரண்ட்லி வந்து இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பர்சன் மேரேஜில் கொண்டு வரணும், இல்லைங்க ஒரு ரியூனியனில் கொண்டு வரணும், இல்லைங்க ஒரு ரீஸ்டார்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஒரு பர்சன் பீஸ் ஆஃப் த மைண்டில் வரணும். அதர்வைஸ் பீஸ் ஆஃப் த மைண்டில் வராமல் டக்குன்னு ஒரு காலம் ஒரு மெசேஜும் பண்ணால் வந்து விகிட்டு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்சன் ஹீல் ஆகிறது வரைக்கும் ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டில் வரது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக நீங்கள் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. அவங்க ஈகோவும் ஆட்டிடியூடில் தான் இருக்காங்க. டோட்டலாக போயாச்சுன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பட் வெளியே காட்டிக்கிறது ஈகோவும் கான்ஃபிடென்ட் வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. ஏன்னா வந்து மைண்டில் பீஸ் இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன், இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறேன், இல்லைங்க ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் பீஸ் ஆஃப் த மைண்டில் இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் பீஸ். இதே நான் டென்ஷனில் இருந்தேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அப்போ கரண்ட்லி இவர் உங்கள் லைஃப்பில் டக்குன்னு வந்து என்ட்ராக அப்படின்னா ஷோராக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனை தான் இவர் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸோ அவர் ஹீலாக விடுங்க, அவர் பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு வரட்டும், வந்த பிறகு இவரை ஏற்றுக்கோங்க. ஓகே, ஸோ பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இந்த ஒரு போஸ்ட்டில் சுத்தமாக மைண்ட் பண்ணல, சேசிங் பண்ணல, பிடியே கொடுக்கல, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியல அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு யூனியன் வந்து பாசிபிள் ஆகும். 5 டேஸ்லேயோ 5 வீக்ஸ்லேயோ 5 மந்த்ஸ்லேயோ பாசிபிள் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வருது அப்படின்னாலே உடனே வந்து பயம் வந்துடுது. இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வருது, நான் வந்து அவங்களுக்கு ஒரு 6 மாதம் இல்லைங்க 1 வருஷம் நான் வந்து அவங்கள சேசிங் பண்ணாமல் நான் அப்படியே ஃப்ரீயாக விடுறேன் அப்படின்னா அவங்க என்னை விட்டுட்டு வேறு யாரையும் தேடி போயிடுவாங்களா, என்ன மறந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வருது. அதனாலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பர்த்டே நீங்கள் சேசிங்கில் போகிறீங்க. ஃபஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கானது அப்படின்னா அது எங்கே போனாலும் அது நம்மளை வந்து சேரும்.
ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கே மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் இங்கே அறுவடை பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க வேறு யாரையோ தேடி போயிடுவாங்களோ, அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்களோ, நீங்கள் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை போட்டிங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஹை வைப்ரேஷன் இருக்கணும். தென் நமக்கு பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். மூணாவது நமக்கு பாசிட்டிவ் இம்பார்ட்டன்ட். இது 3 இருக்கிற ஒரு பட்சத்தில் மட்டும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு இங்கே அட்ராக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷன் வருது, உங்களுக்குள்ளே என்ன ஆகுது, ஃபியர் வருது, நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்போ மைண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவான ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அதை அறுவடை பண்ணுவீங்கல்ல. நெகட்டிவான சுச்சுவேஷன்லேயும் மறுபடியும் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பாசிட்டிவ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எனக்கானவங்க எங்கே போனாலும் கட்டினா என்னை வந்து சேருவாங்க, யூனிவர்ஸ் எனக்கு அது கொடுப்பாங்க, அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா நீங்கள் மைண்டில் பாசிட்டிவ் கொடுக்கும்போது பாசிட்டிவ் நம்ம விதைக்கும் போது நம்ம அறுவடை பண்ணுறது பாசிட்டிவ். பட் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ட்ரஸ்ட்டு, பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். மேபி ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 57 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 25 ஏஜ் இருக்கலாம். இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், 1 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ இந்த மந்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகியிருக்கும் போது தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.